ஃபஸ்ட்டு ரியல் லைன் ட்ரா பண்ணிக்கணும். சரி, ரியல் லைன் என்ன சொல்லிக்கிறாங்க? இன்டெக்ரல் லிமிட் என்ன சொல்லிக்கிறாங்க? எக்ஸோட வேல்யூ -6, எக்ஸோட வேல்யூ 0. அப்படி மீனிங் என்ன? இந்த இன்டெக்ரல் வேல்யூ எக்ஸோட வேல்யூ எக்ஸுக்கு தான் சப்மிட் பண்ண போகிறோம். அதனால் -6 to 0. அப்போ என்ன பண்ணுறோம்? அதுக்கு வந்து நம்ம லைன் ட்ரா பண்ண போகிறோம். -6 to 0. ஸோ அதுக்கு லைன் ட்ரா பண்ணும்போது இங்கே வந்து -6, இங்கே வந்து 0. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் என்னது? x+3 மாடலை சொல்லிட்டுக்கிறோம். அப்போ என்ன பண்ண போறீங்க? x+3 டெஃபினிஷன் சொல்கிறாங்க. x+3 ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்க. மாடல்ஸ்லாம் என்ன கிடைக்கும் புரியுதா? x is equal to -3. இல்லை இந்த ஃபஸ்ட்டு x+3, x is greater than -3. கரெக்டா? Minus of x+3 x is equal to less than minus. அவ்வளோதான். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. இதுக்கு வேறு கிராப் ட்ரா பண்ணணும்ல. இது கிராப் ட்ரா பண்ணிடலாமா? அப்போ இது கிராப் இங்கிருந்து வி சேரில் ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணணும். அது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடலாம். x ஈக்குவல் டு -6. அப்போ x ஈக்குவல் டு -6னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கீழே வரும், மேலே வரும். அதே மாதிரி x ஈக்குவல் டு 0னா ஒய் ஆக்சிஸு, அது கீழே வரும், மேலே வரும். சரிங்களா? இப்போ அடுத்த கிராஃப் இது ஆரிஜினாக வச்சுட்டு யார் -3 ஆரிஜினாக வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு கிராஃப் ட்ரா பண்ண முடியும். அப்போ என்ன கிராஃப் வரும்? இங்கிருந்து வி ஷேப்பில் ஒரு கிராஃப், இங்கிருந்து அனதர் வி ஷேப்பில் ஒரு கிராஃப். சரி ரகன்? ஓகே சார். சரி, அப்போ நம்மளோட ரீஜியன் யார்? நம்மளோட ரீஜியன் இங்கே வந்தோம். அந்த ரீஜியன் யார்? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக முடியா? எது வருதோ அந்த ரீஜியன் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ரீஜியன் பார்க்கணும். சரி ரகன்? ஓகேங்க சார். கிராஃப் ட்ரா பண்ணி கிராஃப் மேபி 1 மார்க் 5 மார்க் கொஸ்டின் கேட்டாலும் 1 மார்க் 2 மார்க் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. கிராஃப் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிடுங்க. டவுட் இருந்தால் கிராஃப் ட்ரா பண்ணுற டவுட் வந்து நம்ம கேட்கலாம், கேட்டுக்கோங்க. இது டவுட் இல்லைதாமா? இல்லை இது எப்படி ரீசெட் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துக்கிறேன். இந்த ரீசெட்டில் எப்படி வரணும்னு உங்களுக்கு தெரிய வேணுமா? இல்லை சார், டவுட் இல்லைங்க சார். இல்லை ஓகே, வெரி குட். இதுதான் நம்மளுடைய கிராஃபை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறோம். நம்மளுக்கு தான் ரீஜியன் தெரிஞ்சு. இவன் யார்? இவனோட வேல்யூ -x+3, இவனோட வேல்யூ +x+3. அப்போ நம்மளுடைய இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ எந்த லைனு, இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ எந்த லைன், அதை அப்ளை பண்ணிட்டு போட்டால் நம்மளுடைய இன்டெகிரேஷன் முடிஞ்சது. ஆக்சுவலி ஏரியா கேட்குறாங்க. அது ஏரியா ஈக்குவல் டு இன்டெகிரல் -6 to -3. அப்போ இதில் கிடைக்கும் -6 to -3 யாராக கிடைப்பா? வேல்யூ என்ன? -6 to -3 யாரு? இவன் அப்ளை பண்ணிடுங்க. -x+3 ப்ளஸ் இன்டெகிரல் -3 to 0, அதனோட வேல்யூ வந்து x+3 இன்டு dx. சரி, என்ன டவுட் இருக்குதாமா? ஜஸ்ட் இன்டெகிரேஷன் தான். அப்போ என்னாச்சு? இது என்ன கிடைக்கும்? x+3 divided by 2 whole square plus அதே ஃபார்முலா x+3 whole square divided by 2. இதோட லிமிட் என்ன? -3 to 0. இதனோட லிமிட் வந்து -6 to -3. சரியாம்மா? ரெண்டுக்கும் 1/2 காமன் வெளியே எடுத்தாச்சு. சொல்லுமா? 1/2 வெளியே எடுத்தா அப்ளை பண்ண அப்புறம் லிமிட் மைனஸ் வருது. -3 அப்ளை பண்ண 0 கிடைக்குமா? இப்போ ஒரு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுவீங்க? -6 அப்ளை பண்ணுறீங்க. -6 அப்ளை பண்ணது -6னா +3யா? +3 ஸ்கொயர் -3 ஸ்கொயர்டு -3 ஸ்கொயர்னா 9/2. ஓகே, கரெக்டு. அப்போ ஆல்ரெடி லோயர் லிமிட்னா ஒரு மைனஸ் வருவோம். கரெக்டுங்களா? லோயர் லிமிட்னால ஒரு மைனஸ் வருவோம். ப்ளஸ் இங்கே சொல்கிறாங்க இது என்னது? 3 ஸ்கொயர் 9. அப்போ 9 0 -3 அப்ளை பண்ணும்போது இதுக்கு 0 ஆயிடுவோம். அதை நம்ம இது பண்ணுவோம். கரெக்டாமா? அப்போ என்ன ஆகுறாங்க? என்ன -1 ப்ளஸ். அப்போ 18/2. ஆல்ரெடி 1/2 வெளியே இருக்கிறாங்க. இங்கே என்ன கிடைக்குது? 18/2 வருது. எகெயின் 2 to 9 ஆயிரும். அப்போ நமக்கு எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்குது? 9/2. சரியாம்மா?
ஸோ இது ஏரியா கேட்கறதுனால என்ன பண்ண போகிறோம், யூனிட் ஸ்கொயர் இல்லை ஸ்கொயர் யூனிட் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே சார். ஏதாச்சும் டவுட் இருக்குதாமா, இல்லை ஏதாச்சும் ஐடியா வேணும் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சார் 1/2